திருப்பரங்குன்றத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற இந்த வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு மதவெறியை தூண்டுவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மலையிலே எது இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட பகுதி, எது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதை 1920 நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடு சென்று அன்றைக்கு பிரிவி கவுன்சிலிலும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு பிறகு 1975 இது குறித்தான விவாதம் வந்த பொழுதும் கூட எது இஸ்லாமியர்கள் பகுதி, எது முருகன் கோவிலுக்கு உட்பட்ட பகுதி என்பதையெல்லாம் வரையறை செய்து உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆக 1920 தீர்ப்பை மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் உறுதி செய்த பின்னாடி மறுபடியும் தவறான ஒரு கோரிக்கைகளை, மதவெறியூட்டுகின்ற கோரிக்கைகளை இந்துத்துவ அமைப்புகள் முன்வைத்து நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன. நாங்கள் நீதிமன்றத்துக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னால், இது போன்ற உள்நோக்கத்தோடு வருகின்ற, ஏன்னால் இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்து மக்களை, தமிழர்களை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல, எந்த வகையிலும் பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அல்ல, அதிகாரப்பூர்வ அமைப்பும் அல்ல, அது அதிகாரப்பூர்வமாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல, ஒன்று சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பும் அல்ல, அல்லது மத ரீதியாக எடுத்துக்கொண்டால் அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளும் அல்ல, அல்லது பாரம்பரியமான அமைப்புகள் என்றால் அப்படிப்பட்ட அமைப்புகளும் அல்ல. ஆக இந்த அமைப்புகளுடைய நோக்கமே மதவெறியை தூண்டுவதும் மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதுமாக இருப்பது என்பது அப்பட்டமான உண்மை என்கின்ற வெளிப்படையான வழக்குகள், தீர்ப்புகள், பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த அமைப்புகளினுடைய வழக்குகளை நீதிமன்றம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் நீதிமன்றத்தை வைக்க விரும்புகின்றோம். இங்கே திருப்பரங்குன்றமும் அங்கே இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமும் திடீர்னு நேற்றுக்கோ முந்தானத்தோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வரல, நீண்ட காலமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத சிக்கலை இன்றைக்கு ஒரு அமைப்பு, ஒரு மதவெறி அமைப்பு, ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தவர் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய அப்படி ஒரு அமைப்பு ஜனநாயக கட்டமைப்பில் இருக்க முடியாது. இந்தியாவில் எந்த ஜனநாயக மக்கள் திரள் அமைப்பாக இருந்தாலும் ஜாதி, மத, பாலின வேறுபாடின்றி அனைவரும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஜனநாயக அமைப்பு. ஆனால் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே வைத்துக்கொள்வேன், குறிப்பிட்ட மதத்தை எதிரியாக நான் பார்ப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு அமைப்பு நீதிமன்றத்தை நாடும் பொழுது நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இந்த வழக்கை நிராகரித்திருக்க வேண்டும். இது விசாரணைக்குரிய வழக்குகள் அல்ல என்று 2023 இவர்கள் வழக்கு போட்ட பொழுது நிராகரித்திருக்க வேண்டும். 2023 வழக்கு போட்டு அது விசாரணைக்கு வராமல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம், சரியான நேரத்தில் இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக. மதுரையிலே இந்த இஸ்லாமியர்களுக்கான வழிபாடு என்பது திருப்பரங்குன்றம் மலையில் மட்டும் கிடையாது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1000 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலமாக காஜிமார் பள்ளிவாசலுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்து அங்கே பள்ளிவாசல் எழுப்புவதற்கான எல்லா உதவிகளையும் செய்தவர். இது வரலாறு, மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய வரலாறு. அங்கே பாண்டிய அரசர்கள் இஸ்லாமியர்களை எதிரிகளாக, 2ஆம் தர குடிமக்களாக எல்லாம் பார்க்கல, அரசர்களே பார்க்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் தேங்காய்பட்டினத்தில், கன்னியாகுமரியினுடைய தேங்காய்பட்டினத்தில் இந்தியாவிலே பழமையான இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தலங்கள் வந்திருக்கின்றன. இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் வரல, 1000 வருஷமாக இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய இந்த ஒற்றுமையை இந்த இந்துத்துவம் வட இந்தியர்களால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளால் தூண்டப்படுகின்ற ஒரு இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் செய்வதை நீதிமன்றங்கள் ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி முதல் கேள்வி நீதிமன்றத்துக்கு வைக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பும் தமிழ்நாட்டினுடைய அமைதியும் மிக முக்கியம். இந்த அமைப்புகள் ஏற்கனவே கோவை கலவரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட அமைப்புகள். இதே இந்து முன்னணியை சேர்ந்த ஒருவர் அல்ல, இந்து முன்னணி சேர்ந்த பொறுப்பாளர்கள் கோவை நகரத்தில் தனது அமைப்பில் இருந்து இடதுசாரி அமைப்புக்கு சென்றான் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக, மதவெறி நோக்கம் கொண்ட அமைப்பாக இருக்கிறது என்பதனால் நான் இடதுசாரி அமைப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், 21 வயது இளைஞன் இடதுசாரி அமைப்புக்கு போனதற்காக வீடு புகுந்து அந்த இளைஞனை வெட்டி கொலை செய்தார்கள். 10 நாட்கள் அந்த இளைஞன் மருத்துவமனையில் போராடி பிறகு அவன் இறந்து போனான். இதில் இந்து முன்னணியை சார்ந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வருஷம் கூட இதற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது கோவையில். இப்படி இந்த அமைப்பு என்பது வன்முறைக்கான அமைப்பு. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கு போட்டாங்கன்னா நீதிமன்றம் உடனடியாக அதை நிராகரித்திருக்க வேண்டும். பிரிவி கவுன்சில் வரைக்கும் போனது, அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறமும்
அப்ஹோல்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் பொழுது இது எதற்காக நீதிமன்றம் இது போன்ற வழக்குகள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்றோம். அப்போ இது திட்டமிட்ட ஒரு மத வெறி நடவடிக்கைக்கு நீதிமன்றம் துணை போகக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் மதுரை என்பது தமிழர்களுடைய பழமையான நகரம், நாகரிகத்தினுடைய தொற்றல், தமிழ் மொழியினுடைய அடையாளம். அது சங்கம் வைத்த அந்த மதுரையில் இப்படி ஒரு மதவெறியை கொண்டு வரக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்று தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மதுரை மக்களோடு எல்லாரும் துணையாக நிற்க வேண்டும். மதுரை எல்லா தரப்பான மக்களும் வாழக்கூடிய ஒரு நாகரிகம் அடைந்த நகரமாக நீண்ட காலம் 1000 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தை இந்த மதவெறியை கொண்டு பிரிப்பதை அனைவரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வெகு மக்களுக்கு வைக்கிறோம். நீதிமன்றங்கள் இது போன்ற பொறுப்பற்ற அமைப்புகளுக்கு, எச் ராஜா போன்ற நபர்களுக்கு, நீதிமன்றத்தை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய எச் ராஜா போன்ற நபர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அவர் மேடையில் என்ன பேசியிருக்கார்? அயோத்தியாவை போல நாங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்கார். எது நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சில கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டினோட முதல் விதிகளையே மீறி எச் ராஜா பேசியிருக்கிறார். நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுது? அயோத்தியா போல இடிப்பேன்னு ஒருத்தர் அங்கே அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசுகிறாரு. அந்த அவருடைய பேச்சு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, ஊடகங்கள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் இப்போ கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அயோத்தியாவில் நடந்தது போல் இங்கே ஒருத்தன் இடிப்பேன்னு ஒருத்தன் பேசுகிறான். எத்தனாயிரம் மக்கள் இஸ்லாமியர்கள் அயோத்தியா இடிக்கப்பட்ட பொழுது படுகொலை செய்யப்பட்டார்கள். மதவெறி என்பது இந்தியாவில் கட்டவிழ்க்கப்பட்டு ரத்த ஆறு ஓடியது. அப்போ நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்னன்னு நான் கேட்க விரும்புகிறோம். நீதிபதியோட பொறுப்பு என்னன்னு கேட்க விரும்புகிறோம். நீங்கள் அனுமதி கொடுத்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? இதே மாதிரி பேச்சை நாங்கள் பேசணும் என்றால், நாங்கள் இப்படியான ஒரு ஒரு உரையை பதிவு செஞ்சோம்னா எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்களா? இன்றைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. இன்னைக்கு எச் ராஜா கைது செய்யப்படலை. திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வி நான் திரும்ப எழுப்பேன். ஏன்னா சீமான் பண்ணினதுக்கும் கைது செய்யலை, எச் ராஜா பேசுனதுக்கும் கைது செய்யலை. நீதிமன்றங்களும் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் நான் இதே மதுரை நீதிமன்றத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். எங்களுக்கு மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் மேலூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி கேட்ட பொழுது உள்ளரங்கில் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதே மதுரை நீதிமன்றம் தான். உள்ளரங்கில் நடத்தி கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் உள்ளரங்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு நீதிமன்ற அனுமதி தேவையில்லை, காவல்துறை அனுமதியுமே தேவையில்லை. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மருதுபாண்டியர்களுக்கான வீர வணக்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த KM ஷெரீப் அவர்கள் கேட்ட பொழுது அனுமதி மறுத்தார்கள். நீதிமன்றம் சொன்ன பொழுது நீதிமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மேடையில் பேச வேண்டும் என்று. இது எந்த வகையான ஜனநாயக உரிமை? இதே மதுரை நீதிமன்றம் தான் கொடுத்துச்சு. நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன ஸ்கேல் இருக்குது? எங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன கருத்துரிமை குறித்தான என்ன ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறோம். இதே மாதிரி ஆனால் அன்றைய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்காக பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்ட பொழுது 7 மணிக்குள் பொதுக்கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க மதுரை நீதிமன்றத்திலிருந்து. இப்போ இந்த மதவெறி கூட்டத்திற்கு அவ்வளோ பேர் கூடுவதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, மதுரையினுடைய காவல்துறை அனுமதித்திருக்கிறது, திமுக அரசும் அனுமதித்திருக்கிறது, நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. அங்கே மதவெறி ரத்த ஆறு ஓடும் என்றால், அல்லது மதவெறி பிரச்சனை இவர்கள் கொண்டு வருவார்கள், இந்த இந்துத்துவ அமைப்பில் கொண்டு வருவார்கள் என்றால் இத்தனை பேரும் அதுக்கு பொறுப்பு. நீதிபதி உட்பட இவை அனைத்திற்குமே நீங்கள் தான் கவனம் எடுத்து இவர்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா என்று எங்களுக்கான பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, வெளிப்படையாக பேசுகிறாங்க. இன்றைக்கு தைப்பூசத்துக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை இப்படி அடையாளப்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒன்றை ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றம் கைகட்டி வெடிக்கும்? நீ எல்லாத்தையும் சுமோட்டோவாக பல விஷயங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்குது? இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக நீதிமன்றம் ஏன் சுமோட்டோ எடுக்க மாட்டேங்குது? ஏன் எடுக்க மாட்டேங்குதுங்க? அப்போ எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்பதை சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுமக்கள் தான் இன்னைக்கு பாருங்க, பெரியாரை எதிர்த்து பேசினாரு, அதுக்கான பதிலடி ஈரோடு மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. இந்துத்துவ அமைப்புகளுக்கு பொதுமக்கள் நாங்கள் எதிர்வினை ஆற்றுவோம். எங்கள் நகரம் மதுரை நகரம் அது அமைதியான நகரம், மதவெறிக்கு இடமில்லை என்பதை பொதுமக்கள் சொல்லுவோம். அதிகாரிகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களாக நாங்கள் தான் இந்த பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம், மல்லு கட்டி கொண்டிருக்கிறோம். இதே நிலைமை. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது? இதே பேரூரில் என்ன சொல்லியிருக்கிறீங்க? பேரூரில் குடமுழுக்கு நடத்துகிறாங்க. பேரூர் என்பது எத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பாடல் பெற்ற அது ஒரு வழிபாட்டு தலம். பட்டீஸ்வரர், பச்சைநாயகி அம்மையார், இந்த 2 இறைவன் அங்கே மக்களால் காலம் காலமாக வழிபடக்கூடிய இந்த இடத்துல தமிழில் குடமுழுக்கு இல்லை.
பட்டீஸ்வரர் தமிழ் பேர், பச்சை நாயகி அம்மாள் தமிழ் பேர், பேரூர் தமிழ் பேர். அங்கே இருக்க கோயில் எதுக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும் நீங்கள் வந்து 60 குண்டத்துலேயும் சமஸ்கிருதத்தில் நீங்கள் குடமுழுக்கு நடத்துகிறீங்க? தமிழில் நடத்துங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து நாங்கள் கேட்கல, சிவனடியார்கள் கேட்குறாங்க. தமிழில் எங்கள் குடமுழுக்கு நடத்துகிறோன்னு 60 குண்டத்தில் பாதி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. 60யுமே நாங்கள் சமஸ்கிருதத்தில் பண்ணுவோம்னாங்க. சரி, எங்களுக்கு ஒரே ஒரு ஓம குண்டத்தையாவது கொடுங்க, நாங்கள் அதில் வந்து தமிழில் நாங்கள் வழிபாடு நடத்துகிறோம், தமிழில் எங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் எங்களது வழிபாட்டு பாடல்களை பாடுறோம்னு சொன்னாங்க. அதையும் அனுமதிக்கலை. ஒரே ஒரு குண்டத்துக்கு அனுமதிக்கலாம். கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லைன்னா எதுக்கு மற்றவனெல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணுறான்? சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது? என்ன தொடர்பு? இது அநியாயமா இல்லையா? யார் கட்டின கோயில்? தமிழன் கட்டின கோயில். தமிழன் வந்து அங்கே பக்தனாக இருக்கின்றான், இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கின்றான். பட்டீஸ்வரன் என்பதும் பச்சை நாயகி என்பது எதை சொல்லுது? முல்லை நிலத்தை சொல்லுகிறது. பட்டி என்பது என்ன? கால்நடைகள் செல்வமாக பார்க்கக்கூடிய இடம். பச்சை நாயகி என்பன மேய்ச்சல் நிலம். முல்லை நிலத்தில் வந்த ஒரு வழிபாட்டு தலத்தில், அது முல்லை நிலமும் மருத நிலமும் திரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்தில் தமிழில் நாங்கள் வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது. இதுக்கு நாங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்குது. இப்போ இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல். இப்போ இது 3 சேர்த்தா நாங்கள் பார்க்குறோம். பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறோம்னா நடவடிக்கை கிடையாது. தமிழில் வழிபாடு நடத்தணும்னா அதுக்கு அனுமதி கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபாட்டு தளத்தில் கலவரம் பண்ணணும்னு வர்றவனுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கிடைக்குது. தமிழ்நாட்டினுடைய சூழல் மிக மோசமானதாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் மிக பொறுப்புணர்வோடு இது போன்ற சமூக விரோத கருத்துக்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம். ஆகவே பேரூர் கோவில் தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு இந்து அறநிலையத்துறை, சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் எந்த விதமான பொறுப்பான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அது குறித்து அமைச்சர் முறையாக பதிலளிக்க வேண்டும். அதே போல் திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையும் இதே போன்ற ஒரு சூழல் உருவாகாமல் தடுப்பதற்குரிய வேலையை செய்ய வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய 2ஆம் குடிமக்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் தமிழர்கள், எங்கள் மண்ணின் சொந்தக்காரர்கள். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இயல்பாக காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு பாரம்பரியத்தில், பண்பாட்டில் வந்தவர்கள் அவர்கள். அப்போ இங்கே தமிழர்களை இந்துவாக, கிறிஸ்தவனாக, முஸ்லாமியராக பிரிக்கக்கூடிய எந்த அரசியலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே சமயம் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இந்த தமிழர்களுடைய உரிமைக்காக போராடிய தந்தை பெரியாரை அவமானப்படுத்துகின்ற அரசியலையும் நாங்கள் நிச்சயமாக வீழ்த்தோம் என்பதையும், அதற்கு பாடமாக தான் ஈரோட்டில் சீமானுக்கு அவருடைய கட்சிக்குரிய எதிர்வினையை அந்த மக்கள் கொடுத்திருக்கார்கள். அந்த மக்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.